Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம எறா தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் இல்லனா pan சூடு பண்ணிக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கடுகு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. சோம்பு பிடிக்கனா அதையும் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். வெங்காயம் 2 பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். கறிவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கலந்து விடலாம். நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி 2 சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சது. கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டுட்டு கலந்துட்டு 250 கிராம் எறாவை கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு வதங்கட்டும். வதங்கிடுச்சு. இப்போ 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். கலந்து விட்டு மூடி வச்சு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். ஒன்றரை டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் கொஞ்சம் அதிகமாக பிடிக்கணும், எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டுக்கலாம். திரும்ப மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா ட்ரை ஆகட்டும். கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.